தை குபேர கிருத்திகை வழிபாடு. குருவிற்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமையோடு தை கிருத்திகை வருகிறது. இன்னும் கூடுதல் சிறப்பு. அந்த வியாழக்கிழமை குபேரருக்குரிய கிழமை என்பதால் அன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்தால் குபேர வாழ்க்கை உண்டாகும். இதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். இதற்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக 6 நிறங்களில் இருக்கக்கூடிய மலர்களை வாங்கிக் கொள்ளுங்கள். அதோட 6 விதமான நெய்வேத்தியங்களையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தி கூட நெய்வேத்தியம் செய்யலாம். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக நட்சத்திர கோலம் வரைந்து அதில் 6 மாவிளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அன்றைய தினம் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. பிறகு கற்பூர தீப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் பலவிதமான முன்னேற்றங்கள் உண்டாகும். மேலும் நாம் வைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த வருட தை கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானை இந்த முறை வழிபாடு செய்யுங்கள்.